ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட என்னாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் நமக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. யாரால் என்னாலே என்று சொல்லும்போது யாராலே எதனாலே என்று நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதற்கு மேலே உள்ள வசனத்தில் அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தினால் நம்முடைய நாட்கள் பெருகும், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 2 காரியங்களையும், இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தரின் அறிவு தேவை. இந்த 2 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவ ஞானத்தினாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலும் பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தர். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்தம் நம்முடைய நாட்களை பெருக செய்கிறது. இந்த பரிசுத்தம் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை ஒவ்வொரு நாளும் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. யாரும் நாட்களை குறித்து ஆயுசை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் தேவ பயம். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு, அந்த பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை போல வாழ்வதற்கு நாம் இந்த பூமியில முயற்சிகள் ஒவ்வொரு நாள் எடுக்கும்போது அவர் பரிசுத்தராக நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்முடைய ஆயுசினாலையும் விருத்தியாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுவான் என்றால் அவன் இந்த பூமியில பல வருஷங்கள் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். அந்த பரிசுத்த தேவனை, அந்த அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்று அநேக காரியங்களை யோசித்து நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பேன் என்று தன்னுடைய ஜீவனை குறித்து பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வியாதியை சரீரத்தில் வந்த பிறகு அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் பல பாவங்களை செய்து அது நிமித்தம் பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் போது, அந்த பரிசுத்தத்தை அடையும் போது அவர்களுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த பரிசுத்தரின் அறிவு அவர்களுடைய ஆயுசினாலே விருத்தியாக்குகிறது. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தரின் அறிவை பெற்றுக்கொள்வோம். மெய்யாகவே உங்களுடைய நாட்களும் பெருகும், உங்களுடைய ஆயுசின் வருஷங்களும் விருத்தியாகும் என்று வேத வசனத்தை நாம் அறிந்து கொண்டு இதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு விக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய நாட்களை பெருக செய்கிற தேவன், எங்களுடைய ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்குகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. அந்த பரிசுத்தரின் அறிவை நாங்கள் அறிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பயந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஆயுசு நாட்களை விருத்தியாக்குங்க, அவர்களுடைய நாட்களை பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.